ஹாய் நண்பா. அடர்ந்த வனத்தோட வாழ்க்கை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் மட்டும்தான் வந்திருக்கேன். நம்ம நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு அவர் சொன்னதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த வழியில் மேலே போனேன்னா நண்பா, அவர் ஒரு இறக்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மேலே ஒரு வட்டப்பர் பெருசாக இருக்குது. அதில் தங்கியிருந்ததாக சொல்கிறாங்க. அதேமாரி ஒரு 7-8 இடத்துல ஆளுங்களை போட்டு வாட்ச் பண்ண இடமா. ஆனால் சரியாக நமக்கு தெரியல, லொக்கேஷன்லாம் தெரியாது. ஆனால் அவர் கால் வைக்காத இடமே இல்லை. கீழே அந்த ஓடையிலேருந்து வர இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். கீழேயும் வந்திருப்பேன். தடமே இல்லை, அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. நிறைய கொசுக்கடியும் எறும்பு கடியும் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சிறுத்தைகளும் கரடிகளும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக சிறுத்தை அதிகமாக வந்துருச்சு. அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆனால் சிறுத்தையை பார்க்கல. போன வாரம் கூட ஒரு ஆட்டை கடிச்சு பிடிச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் கேட்டதுக்கு என் ஆட்டை தான் தம்பி கடிச்சிருச்சு, நாங்கள் ஃபாரஸ்ட்டில் கூப்பிட்டு சொன்னோம், ஆனால் அதை அவங்க கொண்டாந்து விடலைங்கிறாங்க. ஆனால் அதுவாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சு கொண்டாந்து விட்டுருக்கணும். இப்போ இந்த ஏரியாவில் 7-8 சிறுத்தைக்கு மேலே இருக்குது. ஆட்டை ஓன பிடிச்சிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே இதில் கரடி தான் நிறைய இருக்குது. மூங்கில் வெட்ட போனவங்கள ஒரு ஆளை அடித்து மூஞ்செல்லாம் கிழித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் அந்த ஆளை கொண்டு வந்தாங்க. 2 பேர் போனதில் ஒரு ஆள் அடித்து மூஞ்செல்லாம் கிழிச்சிருச்சு. அதில் ஒரு ஆள் தப்பிச்சு ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் அந்த ஆளை மீட்டு கொண்டு இன்னும் அந்த ஆள் உயிரோடு இருக்கிற. அப்படி ஒரு நாளைக்கு அந்த ஆளை ஆனால் பேட்டி எடுத்து போடுறேன், எப்படி அடி வாங்குச்சுன்ட்டு பாவத்தை. சரி வாங்க நண்பா, இங்கே பாருங்கள், வீரப்பனார் காட்டுக்கு வந்திருக்கோம். இது தண்ணி போகிற ஓடை. தண்ணி போகிற ஓடையில் மரம் எப்படி அடர்ந்து நிற்கிது பாருங்கள். சூரிய வெளிச்சமே அந்த அளவுக்கு உள்ளே வரல. இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு 3 மணி இருக்கும். சரி, இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருந்தோம். அதனால் இன்றைக்கி ஒரு விசிட் அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்து வரலான்னு வந்தோம். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கத்திரிமலைக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் செங்கப்பாடி போய் டிஎப்ஓ சீனிவாசன் இருந்த இடத்துக்கு, அவர் தலை வெட்டின இடத்துக்கும் போய் நம்ம வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதீங்க, போய் பார்த்துக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள். ரொம்ப பயங்கரமாக இருக்கும் காடு. இந்த ஏரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிறுத்தை நிறையா இருக்குது. அது இல்லாமல் கரடிங்க நிறையா இருக்குது. மற்றபடி எப்பயும் போல் காட்டுப்பனி, வனத்துக்குள்ளே அதிகமாக பார்க்குறது காட்டுப்பனி தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக அதிகமாக பார்த்தீங்கன்னா சிறுத்தை தான் அதிகமாக இருக்குது. கொண்டாந்து விட்டாங்களான்னு தெரியல, இல்லை அதுவாக இந்த பக்கம் வந்துருச்சான்னு தெரியல. இப்போ அதிக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 சிறுத்தைக்கு மேலே இருக்குது. போன வாரம் கூட ஒரு ஆட்டை பிடிச்சி கொண்டிருக்கு. பன்னிங்கள்லாம் வேட்டையாடுறதே இல்லையான்னு தெரியல, இல்லை ஒரு சிக்கிறதுன்னு தெரில. எப்படி இருக்குது பாருங்கள் காடு. உங்களுக்கு இன்னும் மேலே போயிட்டு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். பயங்கரமாக இருக்கும். நம்ம மேலே எவ்வளோ போனாலும் நம்ம இதுமாரி காட்டுக்குள்ளேயே தான் போக முடியுமோ ஒழிஞ்சு, ஹைட்டாக மலை உச்சிக்கு போனால் மட்டும்தான் மேலேருந்து இந்த டாப் எண்டு வியூ ஃபுல்லாக தெரியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அடுத்த பக்கத்து மலை தெரியவே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு அடர்ந்த காடு. அதனால் அவ்வளோ சீக்கிரம் அடுத்த பக்கம் இருக்கிறது தெரிகிறது ரொம்ப கஷ்டம். சரி வாங்க, இதுக்குள்ளே போய் ஏதோ தடம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது தடம் கிடைக்காது, நம்மளாக தான் போகணும்னு நினைக்கிறேன். அநியாயமாக இருக்குது. மூங்கிலாம் வெட்டியிருக்காங்க. இது ஏதோ சின்னதாக ஒரு கைத்தடை மாதிரி போயிட்டுருக்கு. அப்படியே சாமி, அப்படியே ஆத்தி தனியாக வரும்போது பாருங்கள், இந்த பாம்பு புத்தெல்லாம் பார்த்தா அப்படியே பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்க, இதெல்லாம் பாம்பு இருக்கும். என்ன பாம்பு இருக்குன்னு தெரில. மலை பாம்பு இருக்கா, நல்ல பாம்பு இருக்கா, இல்லை இந்த சார பாம்புலாம் இருக்கான்னு தெரில. குருவிங்க வேறு அங்கே கத்திட்டு இருக்குது. ஐயோ, என்ன இருக்குதுன்னு தெரியல.
ஜஸ்ட்டு அள்ளு விட்டுருது. என்ன எதுனாவது இருக்குமான்னு கூட தெரியாது. நான் மட்டும் தான் வந்திருக்கேன். சரி, இப்போ நம்ம வீடியோ அப்லோடு பண்ணியே நல்லா வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சு, ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் ஆயிடுச்சு வீடியோவை நம்ம அப்லோடு பண்ணல. சரி, இன்றைக்கினாவது நான் போய் வீடியோ அப்லோடு பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். ஏரியா காட்டுற மாதிரி எப்படி இருக்குது. வனத்துக்குள்ள நிறுத்துக்கிறேன். இங்கே வந்தாலே கொசுக்கடி தான் அதிகமாக இருக்குது. பறவைங்க கத்துச்சுனாவே அங்கே எதுனாவது இருக்குமான்னு டவுட் ஆகுது. ஆடு மேய்க்கிறவங்க வர்றதுக்கு கூட பயந்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ சிறுத்தை அந்தளவுக்கு அதிகமாகிடுச்சு. ஆளுங்களை ஏதோ கண்டா ஓடி போயிடுது பயந்துக்கிட்டு. அந்த கரடிங்க மட்டும்தான் ஓடுறதில்ல. அதாவது அது மட்டும்தான் ஆளை கண்டா துறக்குது. ஏற்கனவே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி மூங்கில் எடுக்க வந்தவங்கள அடித்து மூந்தெல்லாம் கிழிச்சு விட்ருக்கு. மழை நீள் போகுது, அது போயிட்டு போகுது. நம்ம டாப் 2 வியூவுக்கு போவோம். அடியாப்பா முள்ளு ஐ நீங்களே பாருங்க, கிழிச்சு எடுத்து போட மாட்டேங்குது. இப்போ அடுத்த மலை இப்போ தான் ஓரளவுக்கு இந்த இதுக்கு வந்திருக்கோம். இது வந்து அந்த பக்கம் மலை நல்லா தெரியும். நம்ம அந்த பக்கம் காட்டுறோம். மலைக்கு மேலே போகிறோம், பார்க்குறோம். இங்கே ஒரு கோயில் இருக்குது. எங்கெல்லாம் கோயில் வச்சு சாமி கும்பிட்றதுன்னே இல்லை. இந்த காட்டில் இருக்கிற மலைவாழ் மக்கள் எல்லா இடத்துலையும் சாமி வச்சு கும்பிட்ருவாங்க. ஒரு ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ அமைதியாக இருக்குது தெரியுங்களா. அந்தாண்ட சின்னதாக ஒரு சவுண்டு வந்தால் கூட அப்படி துல்லியமாக தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு அமைதியாக இருக்குது காடு. நம்ம இதுக்குள்ளே வரும்போதே பயந்தே செத்து போயிடுவோம். நம்மளை ஒரு யானையோ புலியோ சிறுத்தையோ அடிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. காட்டை பார்த்தாலே தான். ஒன்று சிறுத்தையை கொண்டாந்து விட்டுருக்கணும். அப்படி இல்லைன்னா பக்கத்து மலையிலேருந்து இடம் பெயர்ந்து இந்த மலைக்கு வந்திருக்கணும். மலைக்குள்ளே புளிய மரம் பார்த்தீங்களா, இதெல்லாம் எத்தனை வருஷத்து புளிய மரமோ தெரில. அப்படி உள்ள மரத்துக்குள்ளேயே பொந்து விழுந்து கிடக்குது. இதுலேயே மேலே போனால் தடம் வரும்னு நினைக்கிறேன். லைன் வாரத்துலேயே போகுது ஒழிஞ்சு உள்ளுக்குள்ளே. இங்கே நம்ம எதுக்கு வந்தோன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவர் இறக்குறதுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லைன்லாம் வந்துட்டு போயிருக்காரு. ஏன்னா கிராமத்தை ஒட்டி தான் அதிகமாக பொருள் வாங்கிறதுக்கு ஆளுங்களை போட்டு வந்துட்டு போவாங்களாம். இப்போ எப்படி நம்ம போகிறது? கீழே இந்த இடம்ல மேலே இந்த இடம்ல எல்லாம் எள்ளு முள்ளு. நல்ல தடமே மேலே போச்சு. இன்றைக்கி அந்த தடத்தையே காணாமல் ஆயிடுச்சு. தடம் எங்கேயும் அங்கே போக மாட்டேங்குது.
சுற்றி இதுவும் தடம் இல்லை. இப்போ தடம் இந்த இடம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே போயிட்டு இந்த சைடுலேயே போய் அந்தாண்ட ஒரு சின்னதாக ஒரு சந்து இருக்கும், மலை கேப்பு. நானே இந்த பக்கம் வந்து ரொம்ப வருஷங்களாகிருச்சு. நம்ம ஒவ்வொரு பக்கம் மாறி மாறி போய் வீடியோ எடுக்க போகிறோமா. போன டைம் கத்திரி மலைக்கு போயிருந்தேன், பைக்கு கம்ப்ளைண்ட் ஆனதுனால ஃபுல் வியூ பாயிண்ட் நம்மளால் எடுக்க முடியல. சொர்க்காமடுக்கு போனோம். அது என்னடான்னா பகுதியிலேயே நம்மளை வளைச்சி அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த வாரம் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே. அதனால தான் ரிட்டன் வந்துட்டேன். இந்த மூங்கிலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்க, யானைக்கு அவ்வளோ விருப்பப்பட்ட ஒரு இது. கரும்பு மாதிரி இருக்கிற மூங்கில் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். இப்போ தான் தளைஞ்சிருக்கு, சின்ன சின்னதாக தளைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் மனுஷங்க போன தடம் இல்லை, காட்டு விலங்கும் காட்டு பண்ணியும் போன தடம். அம்மா என்ன இருக்கும்னே தெரியல. அவ்வளோ அட்வென்ச்சர் ட்ரிப்பு மாதிரி பயத்துலேயே வந்துட்டுருக்கேன். அங்கே ஒரு புத்துக்கன்று இருக்குது, காட்டுறேன் பாருங்க. புத்துக்கன்று தான் நிறைய இருக்குது. இந்த புத்துக்கன்று இங்கே இருந்ததுனாவே கரடிங்க இங்கே தான் சுற்றிட்டு தெரியும். கரையானை உடச்சி அதுவும் பொறி தின்னுக்கிட்டு. அது வேற நினச்சாலே பீதி ஆகுது. காட்டுக்குள்ள தடமே இல்லை. நமக்கு என்ன தார் ரோடாக போட்டு வைப்பாங்க? என்ன இவ்வளோ பெரிய பந்து ஏங்கப்போ. ஏன்னா காட்டுக்குள்ளே தார் ரோடாக போட்டு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தடம் இல்லை. இப்போ மேல்மலைக்கு அங்கே மேலே போனால் தான், டாப் எண்டுக்கு போனால் தான் வியூ பாயிண்ட்டே தெரியும். எப்படியாவது மேலே போய் பார்க்குறேன். கரடிகிட்ட அடி வாங்காது இருந்தால் கண்டிப்பாக அப்லோடு பண்ணுறேன். கரடியோ சிறுத்தையோ கடவுளே எதுவும் கண்ணுக்கு தேம்படக்கூடாது. நீங்களே பாருங்கள் பின்னாடி எவ்வளோ ஹைட்டாக இருக்குது மலை. நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போனால் மட்டும்தான் வீடியோ கரெக்டான இந்த லொக்கேஷன் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்க முடியும். நம்ம அடர்ந்த வனத்துக்குள்ளேயே போயிட்டுருக்குறோமா, அது அப்படி தான் இருக்கும் பொழப்பு. பயத்தில் விசில் கூட வர மாட்டேங்குது. பொழப்பு அப்படிங்குது. நாளைக்கு நீதிபுரத்துலேருந்து பெஜலட்டி ஃப்ரெண்டு வீடு அங்கே இருக்குது மேலே. அவர் ரொம்ப நாளாக வாடான்னு கூட்டிகிட்டே இருக்கார். அங்கே தான் போகணும். ஏன்னா அங்கே நண்பன் வீட்டுக்கு போனால் மட்டும்தான் ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ எடுக்க முடியும். ஏன்னா நமக்கு தெரியாத நிறைய இடம் ஸ்பாட்டு அவருக்கு தான் தெரியும். பாருங்க, ஹாலைட்டு வெறும் செடியாக இருக்குது. சென்ட்ரல் நிற்கிறேன். எந்த பக்கம் இருந்து என்ன வந்தாலும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடித்து தூக்கி எஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் புகையாக. நீங்களும் முன்னாடி பாருங்கள்.
இது என்னடா கொடுமை, அநியாயம் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 7000 வியூஸ் 8000 வியூஸ் வருதா, அதுக்கு வீடியோ போட்டு நம்ம என்ன வரப்போகுது. ஏதோ ஒரு 1,00,000 வியூஸ் வந்தால் கூட ஒரு மனுஷார் சரி போடலாம், சரி அடுத்தடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு. முள்ளு அதெல்லாம் காட்டுக்குள்ள 36 வருஷம். உங்களுக்கு இது தெரியுதா வியூ பாயிண்ட் மேலே, அந்த இடத்துக்கு தான் நண்பா போகணும். அங்கே போனால் மட்டும்தான் இது மொத்த ரவுண்டிங் நமக்கு தெரியும். நான் என்ன தடத்தையே கண்டுபிடிக்கல. எனக்கு இது ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இந்த மேலே பார்த்தீங்கன்னா அப்படி வந்திருந்தேன். அந்த பக்கம் போனால் மட்டும்தான் மேலே போக முடியும். இப்போ தடம் எல்லாம் மழை பெஞ்சதுக்கும் மூடிடுச்சு. மூடுறதுனால வெறும் புதை இருக்குது. அம்மா எல்லாம் விரவுக்கு வந்தவங்க வெட்டி விட்டு போய்க்கிறாங்க. அப்புறம் வந்து காஞ்சதுக்கப்புறம் வெட்டிட்டு போயிடுவாங்க. நல்ல ஐடியாவாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி குழிலாம் பார்த்தீங்கன்னா கரடி பறிச்சுட்டு போனது. இங்கே வருங்க, இங்கே ஒரு புத்துக்குன்னு மொத்தையிலே வரேன். சிற கையில் பிடிச்சிக்கிட்டு வந்துகிட்ருக்கு. எந்த நேரத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. சரி, இதில் போய் பார்ப்போம். திகிலான ஒரு அனுபவம் வேணும்னா இப்படி காட்டுக்குள்ளே வந்தால் போதும், ஒத்தையாக வந்தால் போதும். யாரும் சாவடிக்க வேண்டாம், நம்மளே செத்துடலாம். அப்படிக்குது. நீங்களே பாருங்கள், என்னை சுற்றியும் பாருங்கள், யாருமே வரல. நான் ஒண்டி தான் வந்திருக்கேன். இப்போ அந்த பக்கம் பாருங்க, அப்படிக்குன்னு பயங்கரமாக இருக்குது. சரியான தடம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தடம்லாம் வந்து நம்ம மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு தடமே இல்லை, தடம் இல்லாத இடத்துல தான் போயிட்டு இருந்தா சரி சரி பூச்சி. யாரு சாமி இதெல்லாம் கண்டுபிடிச்சது? சரியான தடம்பா. சவுண்டு விட்டு பார்ப்போம், எதுனா இருந்தால் ஓடி போயிடும். ஆள் சவுண்டு கேட்டால். நான் அவ்வளோ தைரியமாக வரதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? மெயினாக மிருகங்கள் எதுவும் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாது. அது முதல்ல நம்மளை கண்டு பயந்துக்கிட்டு தான் ஓடும் ஒழிஞ்சு. இப்போ இந்த தடத்துக்குள்ளே போகணும்னா வண்டி போட்டு தான் போயாகணும், வேறு வழி இல்லை. இதுதான் தடம். வந்திருக்கேன் பார்த்தீங்களா, சரியான பிளேஸு, நல்லா அருமையாக இருக்குது. அடிக்குது பாருங்கள், பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். டாடா இந்த ஏரியா பேர் கமெண்டில் பதிவு பண்ணி வைக்கிறேன், வீடியோவில் சொல்லலை. பார்த்தீங்களா அந்த உச்சி கல் தெரியுதுங்களா? அங்கே ஒரு ஆள், அந்த லைனில் ஒரு ஆள். இங்கே வந்து தங்குனாங்கனாவே சுற்றி வந்து ஆள் வந்து தங்கிக்குவாங்களாம். அங்கேருந்து பார்த்தா கீழே ஒரு 6-7 கிலோமீட்டர் கிராமத்துலேருந்து வரும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. கிளம்பிட்டாங்க, வந்துட்டாங்க, வெளியாள் வருதா உள்ளாள் வருதா அப்படின்னு சொல்லி.